Hi friends, welcome to Salem Punita's Recipes. இன்னைக்கு சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது நாட்டு சோள பணியாரம். நாட்டு சோளங்கிறது குட்டி குட்டியாக ரெட் கலரில் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் நாட்டு சோளம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெட் கலரில் இருக்கும். நான் இதை ஒரு 1.5 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறணும். இது ஒரு 5-6 மணி நேரம் ஊறணும். ஏன்னா கெட்டியாக இருக்கிறதுனால இது நல்லா ஊறணும். இப்போ 1/2 கப் இட்லி அரிசியும் சேர்த்தாச்சு. இதை ஒரு 5-6 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கு பின்னாடி இதுக்கு 1/4 கப் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது கூட வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து 1/2 மணி நேரம் ஊறட்டும். இதை கிரைண்டரில் சேர்த்து நம்ம நல்லா ஆட்டி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைக்க வேண்டியதில் கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் பணியாரம் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்க நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்ருக்கேன். உப்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கலந்து நம்ம ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிலேயே இருந்தால் போதும். கரெக்டான கன்சிஸ்டன்சி இது. இதை நம்ம அப்படியே மூடி போட்டு அப்படியே புளிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா புளிச்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு மேலே வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இது கூட 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலையும் நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1-2 கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே பச்சை மிளகாய் கருவேப்பிலை தவிர மற்றது எல்லாத்தையுமே நாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நாம் இதையும் போட்டு வதக்க வேண்டியதில்லை. நம்ம இப்படி பச்சையாகவே சேர்த்துட்டு நம்ம தாளித்து ஊற்றினாவே போதும். இப்போ இது இப்படி சேர்த்துட்டு நான் 1 மணி நேரம் கழித்து தான் நான் பணியாரம் சுட போகிறேன். இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. இஞ்சி கொத்தமல்லி தழை எல்லாத்தையுமே சேர்த்து இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது ஒரு சின்ன கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடலை எண்ணெயாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அதில் உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் பணியாரம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையெல்லாம் நல்லா வதக்கிட்டு சூடாக அந்த வெங்காயத்து மேலே இந்த தாளிப்பை கொட்டிடணும். கொட்டிட்டு நம்ம நல்லா கலந்து வச்சிடணும். இது ரொம்ப வாசமாக இருக்கும். வெங்காயமும் நமக்கு பணியாரம் வேகிறப்பவே வெந்துடும். இப்பையும் நல்லா ஊறி இருக்கும். அந்த மாவில் பச்சையாக ஊறுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க இப்படி இருக்குது. கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கலாம். இப்போது 1 மணி நேரம் ஊறின பிற்பாடு நம்ம இந்த மாதிரி பணியார கல் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழியிலையும் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நம்ம வெந்ததும் திருப்பி போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். நம்ம ஹையில் வச்சு சுட்டால் உள்ள வேகாது, மேலே மொறுமொறுன்னு ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு வந்துருச்சு. இந்த பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப சத்தானது.
அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி சோள பணியாரம், சோள சோறுலாம் செய்வாங்க. களி செய்வாங்க. அவ்வளோ ரொம்ப சத்தானது. பாருங்க ரெடி ஆயிடுச்சு மொறுமொறுன்னு நமக்கு சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் கிரீன் சட்னி, கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி 2யும் வச்சு பரிமாறியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வாசமும் அவ்வளோ நல்லா இருக்கு. இந்த பணியாரம் நம்ம எப்பயும் சாப்பிட்ற பணியாரத்தை விட டேஸ்ட்டில் வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.